ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரன் நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் சுக்கிரன் வீட்டுல நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம். ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன். யாருக்கு தான் பிடிக்காது கண்ணனை? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அது மார்கழி மாதம் வேற, சொல்லவா வேணும். ஸோ எப்பயுமே சொல்ற மாதிரி நடுநாயகமான நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம். அப்போ வாங்க ஆரம்பிக்கும் போதே நாங்க தான்டா கிங்கு அப்படின்ற மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துல தான் இந்த 2026 வருடம் அப்படியே இனிதே மலர காத்திருக்கிறது. உலகத்திற்கே ஒரு வாழ்வியலை கொடுக்கக்கூடிய ஸ்டார்ட் நான் தான் அப்படின்ற மாதிரி நட்சத்திரத்துல இருந்து தான் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறார். அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகுது அப்படின்னு பார்த்தா, நட்சத்திரநாதன் விட்டுருவோம். அவர் தான் ஊரெல்லாம் சுத்தி உலகத்தெல்லாம் சுத்தி வருவார். 27 நாள் ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு எங்களை நம்மளை கவனிக்க நேரம், அதனால அவரை விட்டுறலாம் டீல்ல. ராசிநாதன் எடுத்துட்டோம்னா, ராசிநாதன் ஆல்மோஸ்ட் 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு மாத காலம் என்பது நகரப்போகிறது. 10க்கு 2ஆம் வீட்டு அதிபதி, 3ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி எல்லாரையும் கூட்டு சேர்த்து வேற உட்கார வச்சுட்டு இருக்காரு. 10க்கு 12ஆம் வீட்டு அதிபதி வேற. நிறைய செலவு அதிகரிக்க போதோ. ஆரம்பிக்கும் போதே நியூ இயர் ஜாலியோ ஜில்கான் ஆகிட்டு கொஞ்சம் விரயங்கள் எட்டி பார்க்கலாம். எனக்கு மட்டும் நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா எனக்கு என்ன ஆசையா சொல்லுங்க? நல்லது சொல்லக்கூடாதுன்னு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நம்ம தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவோம்ல. ஸோ இந்த தடவை சந்தோஷமா இருக்கிறதுக்கு சில செலவுகள் பண்ண போறீங்க. அவங்களுடைய சந்தோஷத்துக்கு செலவுகள் பண்ண போறீங்க. முதல் 15 நாட்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் வரவு வரும். அதனால எப்படியும் பொங்கல்கிட்ட போனோமா, காலைல விழுந்தோமா, கரன்சியை கரெக்ட் பண்ணோமான்னு இருக்கலாம். இருந்தாலும் இந்த தடவை நம்மளே கொடுத்துட்டு இருந்தோமா, இந்த தடவை நம்மளுக்கு வரும். அதனால கவலைப்பட வேணாம். ஸோ முதல் 15 நாட்கள் 8ஆம் இடத்தில் ராசிநாதன் இருத்தல் அப்படின்றது எனக்கு மட்டும் ஏன் 4 பேர் வம்புக்கே வராங்கன்ற மாதிரியான சில சினாரியோவை கிரியேட் பண்ணும். ஆனஸ்டா சுகர் கோட்லாம் கொடுக்காம உண்மையை உள்ளபடி சொல்லணும்னா 4ஆம் இடத்துக்கே இது அவ்வளோ நல்லா இல்லை. அதனால ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுடைய அம்மாவின் உடல்நிலை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சுயம் சார்ந்து சுகம் சார்ந்து சில விஷயங்களை கேர் எடுக்கணும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகனத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தாண்டியும் 8ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருத்தல், இந்த 4, 8, 12 தொடர்பு விபரீத ராஜயோகம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதெல்லாம் கொடுக்க தான் போகுது. ஏன்னா 8ஆம் உங்களுடைய ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்டு அதிபதியை சேர்ந்திருத்தல், 8ஆம் இடத்துல ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல இருதல், அங்கிருந்து 4ஆம் இடத்து அதிபதியோட பார்வை கிடைத்தல், இதெல்லாம் பார்வையோட பரிவர்த்தனையில இருக்கிறது ஆல்மோஸ்ட் சூப்பர் தான். 4, 8, 12 தங்களுக்குள் இணைவோடு இருக்கக்கூடிய அமைப்புல தான் பிறக்குது. கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்தை உருவாக்கியே கொடுக்கும். அந்த விபரீத ராஜயோகம்ன்றது எதை பொறுத்து அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. எல்லாருக்கும் ராஜயோகம்னா உடனே கூரையை பிடிச்சிட்டு கோடி கோடியா கொடுக்குறது அப்படிலாம் பார்த்தா நான்லாம் கோடீஸ்வரியா இருக்கணும்ல. நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது. சொல்லி பார்க்கணும் ஒவ்வொரு பிளான்ட்டையும் கொடுப்பீங்களான்னு. பட் ஸ்டில் விபரீத ராஜயோகம் என்பது என்ன அப்படின்னா, பெரிய வரக்கூடிய பிரச்சனைல இருந்து உங்களை தடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடங்கள் தனக்குள்ள பரிவர்த்தனை ஆகும்போது மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து வெளில வந்துருவீங்க. வீடு வாங்கலை, வண்டி வாங்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு முகாந்திரமும் தெரியும். இருக்கிற வீட்டையே வாங்கிக்கலாமா, இல்லை புதுசாக வேற ஏதாவது வீட்டுக்கு போவோமா, சொத்து இழுத்துக்கிட்டே இருக்கே, இந்த வருஷம் முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த மாதம் முதல் 15 தேதிக்கு பிறகு பூர்வீக சொத்துக்களை விற்கிறது வாங்கிறது சம்பந்தமாக சில நிகழ்வுகள் எழும். கண்டிப்பா எழும். அது உங்களோட நேட்டர் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கிற பட்சத்துல பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அதை வித்து வேற ஏதாவது ஒரு பண்ணுவீங்க. இடத்த வச்சுக்கிட்டு கிரயம் பண்ண முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கோங்க. 15ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பாக இடம் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைச்சே தீரும். ஸோ 12ஆம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. எதுவாக இருந்தாலும் பிப்ரவரி 15க்கு மேல பாத்துக்கலாம். குரு அவ்வளவு நல்லா இல்லை. 2ஆம் இடத்துல குரு வக்கரமா இருக்காருன்ற போது தனக்காரகன் தனஸ்தானத்துல வக்கரமாறுது கொஞ்சம் ஃபினான்ஷியலா நம்மள டவுன் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் ஆட்டை போடும். நம்ம ஒரு பட்ஜெட்டை போட்டு போயிருப்போம், படத்துக்கெல்லாம் போறோம்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் பட்ஜெட் போட்டோம்னா பாப்கார்ன் விலையே 1000 ரூபா வந்துடும். அப்புறம் டிக்கெட்டு காசு கொடுக்க வேண்டியது. ஸோ அதனால அப்படி இப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்ததோட பட்ஜெட்ல துண்டு விழுகிறதுல பெரிய போர்வையே விழும். அதனால கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே முதல் 15 நாட்கள் கொஞ்சம் செலவுகள் வரும். அதுவும் சரி சண்டை வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் துணை அல்லது துணைவியார் மூலமாக செலவு வரும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பும் அவ்வளவு சூப்பரா சொல்ல முடியல. ஸோ அதனால உங்கள் துணைக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுது, துணைவியாருக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுது, அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்றது, அவங்களுடைய உடல்நிலைக்கு சில விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்கணுமோ. இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே கோல்டு சளி ஃபீவர்ன்ற மாதிரியே போகுது. இதெல்லாம் ஒரு 15 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் மாஸ்க் காட்டிடலாம். ஸோ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அடுத்தவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ண வருவாங்க. கவனம் கவனம் கவனம், ரொம்ப கவனம். நிறைய பேருக்கு கனவுகள் எல்லாம் பலித்தமாகக்கூடிய காலகட்டம். வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க.
ஏன்னா சுக்கிரன்னாலே வீடை இண்டிகேட் பண்ணாது. 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதற்கான ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கும். ரொம்ப டீப்பா யோசிப்பீங்க. வீட்டுல இந்த பெயிண்ட் மாத்தலாமா, அந்த பெயிண்ட் பண்ணலாமா, வீட்டுக்கு பட்டடிக்கலாமா, பிளம்பிங் ஒர்க் பண்ணலாமா, ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு இந்த முதல்ல ஒரு 30 நாட்கள் வந்தே தீரும். அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதை நீங்க பண்ணுவீங்க. அது மூலமாக சின்ன சின்ன விரைய செலவுகள் எட்டி பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் விரிவாக்குறது, இங்க இருக்கிற சோஃபா அங்க மாத்துறது, அங்க இருக்கிற சோஃபா இங்க மாத்துறதுன்ற மாதிரி நிறைய பண்ணுவீங்க. நியூ இயர் பிறந்துச்சா இனிமேவாவது நான் ஒழுங்கா இருக்கேன்னு இல்லையே, அலமாரி ஒழுங்கா இருக்கும்னு நிறைய இல்லத்தரசிகள் வீட்டுல இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு மடிச்சு வச்சு பழசெல்லாம் அப்படி கழிச்சு விட்டு எல்லா வேலையும் பார்ப்பீங்க. அது நல்ல விஷயம் தான். இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் அப்படி தள்ளி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான வேலைக்குள்ளும் நீங்கள் ஆட்படுவீர்கள். ஸோ இந்த தடவை ரிஷபராசிக்காரர்கள், எக்ஸ்பெஷலி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு 5 விஷயத்தில் கவனமா இருக்கணும். 1 உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். 2 அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில கவனமா இருக்கணும். 3 தேவையில்லாத விமர்சனங்களை காதுல வாங்காம இருக்கணும். 4 யாரையும் நம்பி எந்த விஷயத்திலையும் அக்ரிமெண்ட்டோ கையெழுத்தோ ஒரு முயற்சியோ மேற்கொள்வதை கொஞ்சம் யோசிச்சு 1க்கு 2 தடவை பரிசீலனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இயங்கணும். 5வது உங்களுடைய ஆரோக்கியத்திலும், உங்களுடைய அம்மாவின் ஆரோக்கியத்திலும், உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த முதல் ஒரு 15 நாட்கள். அதுக்கப்புறம் எல்லாம் சூப்பர். அப்ப ஹாப்பி நியூ இயர் இல்லவே இல்லையா, நீங்க மட்டும் இப்படி சொல்றீங்க, எல்லா காரங்களும் நீங்களும் தான் சொன்னீங்க சூப்பரா இருக்கும். இப்பயும் சொல்றேன், 11ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் பயங்கர பொறாம விருச்சகராசிக்காரங்களையும் ரிஷபராசிக்காரங்களை பார்த்து மட்டும்தான் இந்த தடவை நிஜமா. அந்த அளவுக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் தான். ஸோ அதனால பிப்ரவரி மாதம் வரைக்கும் மிகுந்த கவனமா இருக்கணும். எக்ஸ்பெஷலி இந்த முதல் 15 நாட்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். கோல்டு, ஃபீவர், சளி ரொம்ப ஐஸா எதுவும் எடுத்துக்காதீங்க. கூலிங்கா எதுவும் சாப்பிடாதீங்க. இது தேவையில்லாம கொஞ்சம் த்ரோட் பிரச்சனையை இண்டிகேட் பண்ணிடும். ஏன்னா இந்த த்ரோட்டு, இஎன்டி இதெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் மிஸ்டர் புதன் தான். அவர் கூட உட்காந்துருக்காரு அப்படின்ற போது ஏற்கனவே நம்பாலும் கொஞ்சம் சில் பிளான்ட்டு புதனையும் கூட வச்சிருக்காரு. 10க்கு அப்படி நெருப்பிடா கபலிடன்ற மாதிரி சூரியனும் உட்காந்துருக்காரு. செவ்வாயும் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கோ. 12ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டோட கனெக்ட் ஆகும்போது 12, 4னா அப்ப நான் வீட்டுக்கான செலவை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். வீட்டுல குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவு 12ஆம் வீட்டு அதிபதியும் வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்பெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா செலவுகள் கொஞ்சம் வெட்டி பார்க்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. ஆனா சுப செலவுகளா இருக்கும். ஜாலிக்காண்டு செலவு பண்றோம். அப்ப நம்மளுக்கே பண்ணிக்காம இருக்கிறது சேர்த்து வச்சு என்ன பண்ண போறது, அதனால பண்ணிப்பீங்க. ஆனா 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆர்டி போடலாமா, எஃப்டி போடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய இந்த தடவை சேமிப்பு குறித்த ஒரு விஷயங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தங்கம் விலை என்ன போனாலும் இந்த மாசம் தங்கமோ வெள்ளியோ வாங்கியே தீர்வீர்கள் ரோகி நட்சத்திரக்காரர்கள். அதற்கான வாய்ப்புகள் வந்தே தீரும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு டைம் பீரியட். நல்லவேலாம் நல்லா இருக்கு. நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கும் தெரியும், மேல இருக்கவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் எதுல கவனமா இருக்குன்னு சொல்றது தான் ராசி. இந்த ஒரு 5 இடத்துல மட்டும் கவனமா இருந்துட்டா போது இந்த தடவை எல்லாமே தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க, சூப்பரா படிக்க போறீங்க. மென்டலி இது வரைக்கும் டிஸ்டர்ப் ஆன ரோவி நட்சத்திரக்கார பிள்ளைங்க ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுவீங்க. படிச்சாலே மனப்பாடம் ஆக மாட்டேது. ஏன்னா புதனோட அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்ற போது ஆல்மோஸ்ட் நம்ம சும்மா எழுதினாலே பக்கத்துல இருக்கவங்க காட்டி நம்மளுக்கு அதுதான் திதி அதிர்ஷ்டம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு அடுத்தவங்க காட்டுறது இல்ல வந்து 2 மார்க் கொஸ்டினுக்கு சும்மா எழுதுறதுக்கு 1.5 மார்க் போடுறது அதிர்ஷ்டம். அவங்கவுங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அதிர்ஷ்டம் கிரேட் ஆகும். அதெல்லாம் கிரேட் ஆகும். அதனால படிக்கிற பிள்ளைங்க ஒன்றும் பெருசா கவலைலாம் பட்டுக்க வேணாம். நல்லா படிப்பாங்க, சூப்பரா படிக்க போறாங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. 10 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ரோகி நட்சத்திரக்கார குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ரோகி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். ஓகே, 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய வந்து இந்த தடவை டிராவல் பண்ணுவீங்க, நிறைய இனோவேஷன் கிரியேட் பண்ணுவீங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி லைஃப்ல சாதிக்கணும்ன்ற ஒரு வெறியும் உத்வேகமும் வரும். கொஞ்சம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்திற்காக ஏங்கி இருப்பீர்கள். கொஞ்சம் இன்சூரன்ஸ் பணம் கட்டுறது, இது வரைக்கும் விட்டு போனதெல்லாம் கட்டணுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த இப்ப நான் பேச ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்தே ஆரம்பிச்சிருவீங்க. பழசெல்லாம் எடுத்து பார்த்து இந்த வருஷம் என்னெல்லாம் நான் வந்து பண்ணணுன்ற மாதிரி ஒரு செக்லிஸ்ட் போட ஆரம்பிச்சிருவீங்க. அதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து மிஸ்டர் புதன் கொடுப்பார். அதனால நல்லா இருக்கு. பெருசா ஒண்ணு இந்த வயசுக்காரவங்களுக்கு கவலை இல்லை. பேச்சுல மட்டும் கவனமா இருக்கணும். 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படிதான் இருக்கணும். ஒரு 15 நாள் நீங்க என்ன பண்ணாலும் அடுத்தவங்க தப்பு தான் சொல்லுவாங்க. நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க, எல்லாமே கரெக்ட் தான். 1க்கு 2 வேலை பளு அதிகரிக்கும். ஸோ ரோகிணிக்கு வேலை செய்யறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா வேலை தான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. பட் ஸ்டில் வேலைப்பளு அதிகரிக்கும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சலனமும் சஞ்சலமும் வரும். என்னடா இது இப்படி படுத்துதே, அதெல்லாம் சும்மா ஒரு 15 நாளைக்கு, அதுக்கப்புறம் சரியா படும். அதனால தேக ஆரோக்கியத்தில் கவனம். எஸ்பெஷலி வயிறு, கிட்னி, குடல் இதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 4ஆம் இடத்துல வந்து கேது அமர்தல் அப்படின்னு 4ஆம் இடமே அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம். அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் ஓகேவான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. அந்த இடத்துல கேது இருக்கிறது ஆல்மோஸ்ட் சாப்பிட விடாம, டயத்துக்கு சாப்பிட விடாம உங்களை ஓட வைக்கும். இல்ல முறையான சாப்பாடு கிடைக்காம ஓட வைக்கும். இந்த தடவை அதுவும் கொஞ்சம் ஒரு 15 நாள் நீடிக்கும். அதுக்கப்புறம் சூப்பரா இருக்க போகுது. ஓகே,
ஸோ 60 வயது தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய ரீகலெக்ட் பண்ணுவீங்க. சில விஷயங்களை சேகரித்து வைத்ததெல்லாம் எடுத்து பார்த்து சரியா தப்பா நிறைய வந்து கிளென்சிங் ஒர்க்லாம் நடக்கும், கிளியரிங் செல்லாம் நடக்கும், கிளியரிங் ஒர்க் நடக்கும், கிளியர் செல்ல சில விஷயத்தெல்லாம் வாங்குவீங்க. ஸோ நிறைய வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2026வது வருட ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, மான் பார்ப்பீங்க. மான் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மானா? ஆமா, மருளுதுல அப்படி கண்ணு ஒரு மாதிரி எக்ஸ். கண்டிப்பாக இந்த தடவை மான் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி மான் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தும் மான் எப்படி மருளுதோ அது மாதிரி மருளாத நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்றதுக்கும், எந்த பிரச்சனை வந்தாலும் துள்ளி ஓடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகவும் இந்த மான் பார்த்தல் என்பது நிகழப்போகிறது. மான் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் வேணாங்க, அந்த நிமிஷத்துல இருந்து ஹாப்பி தான். அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தவிடுபடி ஆகுது. லைஃப்ல அப்படியே துள்ளி கூச்சி நீங்க ஓட போறீங்க. உங்களுக்கான விடிவு காலம் பிறந்து விட்டது என்பதை இந்த சமிக்கையின் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை முடிஞ்ச அம்பிகை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் தலையில் நிலா சூடிய அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வழிபாடை பண்றது. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் வழிபாடு, மந்திரினின் பேரே அவளுக்கு மனசஞ்சலத்திலிருந்து போக்கக்கூடியவளே மீனாட்சி தான். ஸோ மீனாட்சி அம்மன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொடுத்தே தீர்வதற்கான வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. ஸோ இந்த மாதம் முதல் 15 நாட்கள் செலவுகளும் அடுத்த 15 நாட்கள் வரவுமாக நகரக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது.